Hello everyone, welcome to Inspire Short Lecture Series in Science. இது Grade 8 ஓட Force, Pressure and Thrust chapter first lecture. நம்ம முன்னாடி மெஷர்மெண்ட்ல நிறைய யூனிட்ஸ் பார்த்தோம். அதில் பர்டிகுலர்லி நம்ம வந்து ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் பற்றி இதில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான சாப்டர், முக்கியமான கான்செப்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கோ இல்லை ஏதாவது பண்ண போகிறீங்க, ஃபிசிக்ஸோ பண்ண போகிறீங்கனாக்கா இந்த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முக்கியமான கான்செப்ட் கவனமாக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அஜெண்டா என்னென்ன நமக்கு going to look at ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு இது, த்ரஸ்ட், ப்ரெஷர் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். மூணாவது, எப்படி ப்ரெஷரை மாடிஃபை பண்ணும். இது ரொம்ப ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம போக போக பார்ப்போம். இது சின்ன லெக்சர் வேறு, ஏன்னா நம்ம ப்ரெஷர் பற்றி நிறையா அடுத்தது பார்ப்போம். ஸோ anyway, let's just go right in. ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபோர்ஸ்னா தமிழில் விசை அப்படின்னு நமக்கு பேர். அது அப்படி சொன்னாக்கா நமக்கு அவ்வளோவா புரியாது. அதனால் அதுக்கு வந்து ஃபிசிக்ஸில் ஒரு டெஃபினேஷன் வேணும். The definition for force comes from Newton's first law. Newton's first law என்ன? An object continues to be in a state of rest or of uniform motion along a straight line unless acted upon by a force to change that state. இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து இதுலேருந்து நம்ம ஃபோர்ஸுக்கு ஒரு அர்த்தம் எடுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேயோ இல்லை யூனிஃபார்ம் மோஷன் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைனோ இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்டேட்டை மாற்றுற அல்லது மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுற ஒரு விஷயம்தான் ஃபோர்ஸ். இஃப் ஒரு கல் கிடக்கு கீழே, நீங்கள் வந்து அந்த கல்லை கையால் தள்ளினீங்கன்னா யூ ஆர் அப்ளையிங் ஃபோர்ஸ். அந்த கல் நகரல, அது வேற விஷயம். ஒரு பாறாங்கல்லை நீங்கள் கையால் தள்ளினீங்கன்னா நகராது. But you are still applying force. Tend to change. மாற்றுவதற்கு முயற்சி செய்யறது, அது விசை. சரியா? So, Newton's first lawலேருந்து we get a good explanation about what is force. இப்போ பாருங்க, ஃபோர்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று, இப்படி ஒருத்தர் தள்ளுற மாதிரி வச்சிங்கன்னா அதுவும் ஃபோர்ஸ் தான். இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ரோலர் வச்சு 4 பேர் இழுத்துட்டு போவாங்க. ஸோ ஃபோர்ஸ் கேன் பி எய்தர் புல்லிங் ஃபோர்ஸ் ஆர் அ புஷிங் ஃபோர்ஸ். ரைட்டுங்களா? இது புல்லிங் ஃபோர்ஸ், இது புஷிங் ஃபோர்ஸ். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆக்ட் ஆக முடியுமான்னு பாருங்க. இப்போ ஒருத்தர் தள்ளுறாரு, இன்னொருத்தர் இவரை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் போகுது, இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் போகுது. அப்போ இது ரெண்டும் என்ன சேமா? இல்லையே. ஸோ ஃபோர்ஸ் ஆக்சுவலி ஹேஸ் டைரக்ஷன். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி தட் ஃபோர்ஸ் இஸ் ஜஸ்ட் அ குவான்டிட்டி, இட் ஆல்சோ ஹேஸ் அ டைரக்ஷன். இது நம்ம அடுத்தது பார்ப்போம். இதனால தான் ஃபோர்ஸை வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். A vector is something that has a magnitude and has a direction. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்கம்லாம் உண்டு ஃபோர்ஸ்க்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வரக்கூடிய லெக்சர்ஸ்லையும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய கிளாஸஸ்லையும் பார்ப்பீங்க. 10th +1 +2லாம் போனீங்கனாலும் ஃபோர்ஸ் இஸ் அ மேஜர் திங் தட் யூ வில் see. சரியா? Let us just quickly look at a couple of examples. Okay? ஒன்று, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நம்ம வந்து இப்போ என்ன பார்த்தோம்? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து நம்ம இப்போ இதை பார்த்தோம் இல்லையா? இந்த ரோலரும் ரெஸ்ட்டில் இருக்குது, இந்த செவரும் ரெஸ்ட்டில் இருக்குது. somebody is pushing or pulling it. இப்போ வந்து ஒருத்தர் வந்து பாலை தூக்கி போடுறாருன்னு, பால் இப்படி போயிட்டே இருக்கு. பேட்டால் அடிக்கிறீங்க அந்த பால் இப்படி நகருது. யூ ஆர் அப்ளைங் அ ஃபோர்ஸ். யூ ஹாவ் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் மோஷன், யூ ஹவ் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் இட். ரைட்? இன்னும் சிம்பிளான எக்ஸாம்பிள், ஒரு ஹைட்டான ஒரு இடத்துலேருந்து, ஒரு வீட்டு மேலேருந்து பாலையோ கல்லையோ தூக்கி போடுறீங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் தூக்கி போடுறீங்க. அப்போ வந்து நீங்கள் கேட்கலாம்ல, சார்
நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படி நான் நேராக தூக்கி போடுறேன். இந்த கல் நேராக இட் ஷுட் பி ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்? பிகாஸ் மை ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஹியர் இன் திஸ் டைரக்ஷன். எஸ், வெரி ட்ரூ. பட் கல் எப்பவுமே வந்து இப்படி பேரபோலிக்காக தான் கீழே விடும். அதுக்கு காரணம் என்ன? இன்னொரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலையும். இட் இஸ் கிராவிட்டி, ரைட்? கிராவிட்டி ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு கல் மேலே இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் வரும். ஒன்று நீங்கள் கொடுக்குற இனிஷியல் ஃபோர்ஸ், அது ஸ்ட்ரைட்டாக போகும். இது கீழே வரும். இது வந்து நம்ம அகெயின் 2D மோஷனில் வந்து நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இது இப்போ வேண்டாம். பட் புரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் போகலைன்னா தெர் ஆர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட். ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போயிட்டு இருக்குன்னா அது ரெஸ்ட்லேருந்து கிளம்பிச்சுன்னா அப்போ அங்கே ஃபோர்ஸ் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா அது மேலே ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸும் தே ஆர் ஈக்குவல் அண்ட் தே ஆர் கேன்சல்ட் அவுட்னு அர்த்தம். We have already seen this part. We said that force is actually it's a vector, இல்லையா? இப்போதைக்கு இது போதும் உங்களுக்கு. அது வெக்டராக இருக்கிறதுனால சில வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும் அதுக்கு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து ஒரு 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 செவுரு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோணமானலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தள்ளினீங்கன்னா அந்த செவுத்தோட மூமெண்ட்டில் வந்து ஒரு பார்ட் தான் ஃபோர்ஸ் போகும், இல்லையா? இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே. இது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்லை நீங்கள் நேராக தள்ளுறதுக்கும் இப்படி தள்ளுறதுக்கும் வித்தியாசம் உண்டு, இல்லையா? இப்படி தள்ளினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா நீங்கள் வெயிட் போட்டு தள்ளணும். இப்படி தள்ளினீங்கன்னா கம்மியாக போட்டால் போதும். இதெல்லாம் வந்து ஃபோர்ஸோட வெக்டர் ப்ராப்பர்ட்டிலேருந்து வர்ற விஷயங்கள் இதெல்லாம். பட் லெட்ஸ் லீவ் இட் அட் தட். இன்னொரு டேர்ம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது த்ரஸ்ட். த்ரஸ்ட்னா அமுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அகைன் செவுரு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஏன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்லேருந்து இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் தான் அதை தள்ளுன்னு. அந்த பார்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டிங் perpendicular to the surface, that is called thrust. சரியா? அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற ஃபோர்ஸோட காம்பனண்ட் தான் த்ரஸ்ட். சரி, இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வரோம். ப்ரெஷர்னா என்ன? ப்ரெஷர் ரொம்ப சிம்பிள். ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஆஃப் சைடு ஏ வச்சுக்கோங்க. அப்போ ஏரியா வந்து ஏ ஸ்கொயர், ஏ இன்டு ஏ, ரைட்? அது மேலே நான் எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ வந்து ப்ரெஷர் என்ன ஆகும்? மை ப்ரெஷர் இஸ் எஃப் பை ஏ ஸ்கொயர். இதுதான் ப்ரெஷர். ரொம்ப சிம்பிள். ஃபோர்ஸ் அப்ளைட் பர் ஏரியா. ஓ, இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். சரியா? இது ரொம்ப ஃபோர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் டிஃபைன் பண்ணலாம், வேறு விதமாகவும். மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஸோ நீங்கள் அப்போ அதுக்கு யூனிட் எழுதினீங்கன்னா மாஸ்க்கு கிலோகிராம், ஆக்சிலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் ஃபோர்ஸோட யூனிட். இதை தான் நம்ம நியூட்டன் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவோம். த்ரஸ்ட்டும் ஃபோர்ஸ் தான். த்ரஸ்ட் இஸ் ஜஸ்ட் அ காம்பனண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் நியூட்டன்ஸ், ரைட்? த ப்ரெஷர், however, is Newton per meter squared. That would be Pascal. ஸோ இப்போ நீங்கள் 2 யூனிட் கற்றுட்ருக்கீங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெஷருக்கு பாஸ்கல், ரைட்? ஃபோர்ஸுக்கு நியூட்டன். இதெல்லாம் இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண சயின்டிஸ்டோட பேருங்க. சர் ஐசக் நியூட்டனோ இல்லை பாஸ்கலோ. பாஸ்கல் வந்து ப்ரெஷரில், கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு ஒரு மரியாதைக்காக அவரோட பேரை நம்ம வந்து யூனிட்டாக யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ப்ரெஷரை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ப்ரெஷர் அண்ட் வாட்டர் அண்ட் ஏர். ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்கள் இப்போது வெதர் ரிப்போர்ட்லாம் கேட்டிங்கனாக்கா குறைந்த காற்றழுத்த மண்டலம் அப்படிம்பாங்க, காற்றழுத்த தாழ்வு மண்டலம்பாங்க. கொஞ்சம் வெளிநாடுலாம் வந்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஏரியாவும் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரெஷர் என்னது? நம்ம போன இதுலேயே பார்த்தோம் இல்லையா? ப்ரெஷர் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு சிலிண்டர்.
இந்த சிலிண்டர் முழுக்க நான் வந்து தண்ணி ரொப்பி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஆர்பிட்ரரியா ஹைட் h. சரியா? இந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிளோட ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு பதிலாக 1 போடுங்க. ரைட்? ஸோ P is equal to F வந்துடுச்சுங்க. ஏன்னா அது கீழே ஏ இருக்கு, அது 1, அதனால அதை நம்ம மறந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது வந்து திஸ் இஸ் a யூனிஃபார்ம் சிலிண்டர். இங்கே இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவும் இங்கே இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒன்று தான். அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து இங்கே என்னது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ், இப்போ இந்த we take a point P, right, at the bottom of the cylinder. And then we ask what is the force, the pressure at this point. Now I am asking this question from 2 levels. இப்போ வாட்டர் இங்கே வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. H1 வரைக்கும் வாட்டர் இருக்குன்னா எவ்வளவு ப்ரெஷர், H2 வரைக்கும் வாட்டர் இருக்குன்னா எவ்வளவு ப்ரெஷர்னு நான் கேட்கலாம் இல்லையா? இப்போ பாருங்க, F is equal to mg. இங்கே நம்ம இங்கே F equal to maன்னு போன ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே g வந்து acceleration due to gravity. So F equals mg. சரி, இந்த m என்னது? mங்கிறது மாஸ். மாஸ் அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? வால்யூம் இன்டு டென்சிட்டி. இப்போ இது வாட்டர் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் at 4 டிகிரினாக்கா 1 கிராம் per cc or 1 கிலோகிராம் per லிட்டர். இதுதான் வாட்டரோட டென்சிட்டி. வால்யூமையும் இந்த டென்சிட்டியும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வந்து மாஸ் வந்துடும். சரி, வால்யூம் என்னது? இட்ஸ் பை ஆர் ஸ்கொயர் h. நம்ம ஏற்கனவே ஆனால் இங்கே சொல்லிட்டோம், சர்ஃபேஸ் ஏரியா ஏ, பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஏ. ஏ என்ன வேல்யூ? 1 வந்துச்சுங்க. நம்ம அது ஏற்கனவே இங்கே சொன்னது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு h மீட்டர் கியூப் அப்படி இங்கே சொல்லலாம் இல்லையா? ஆனால் இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணேன்னா, லெட்ஸ் சே திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1, ரைட்? தென் திஸ் இஸ் சம் நம்பர். ஸோ ஐ கேன் பேசிக்கலி சே வால்யூம் இஸ் proportional to height அப்படின்னு சொல்லாமா in a cylinder. அதாவது H2 வந்து ஒரு ஹைட்ல இருக்கு, H1 ஹைட்ல இருக்குன்னா இந்த H1 வால்யூம் இப்போ நான் இப்போ போடுறேன்னு வச்சுக்கோங்க, H1 by H2 equals V1 by V2, where V1 is a volume at H1, V2 is a volume at H2. நான் இப்படி சொல்லலாம். ரைட்டா? இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப இந்த இதுக்கு போகிறோம். சரி, மாஸ்லேருந்து ஆரம்பித்து வால்யூம் போய் வால்யூம்லேருந்து ஹைட்டுக்கு வந்திருக்கோம். அப்போ வந்து இங்கே வந்து நான் சொல்லலாம் இல்லையா, இந்த சிலிண்டரில் மாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஹைட். Because mass is proportional height and because gravity is constant, I can say force is proportional to height. இல்லையா? இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு கான்ஸ்டன்டாக தானே இருக்கு, அதனால ப்ரெஷர் இஸ் ஆல்சோ ப்ரொபோர்ஷனல் டு ஹைட். இங்கே பாருங்க, so pressure at H1 is greater than pressure at H2. சிம்பிளா வந்துச்சா உங்களுக்கு? இதனால தான் ஒரு இடத்துக்குள்ள ஆழமா போக போக, இப்போ கடலுக்கு அடியில போறீங்கன்னா கடலுக்கு அடியில போக போக ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். பாட்டம் ஆஃப் ஓஷன்ஸ் ஆர் வெரி ஹை ப்ரெஷர். அதே மாதிரியே நீங்க ஒரு இடத்துல மேல போக போக, இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம சீ லெவல்ல இருக்கிறதுக்கும் ஒரு மலை மேல நிக்கிறதுக்கும், மலைன்னா நான் சொல்றது நம்ம ஊட்டி தொட்டபெட்டா அந்த லெவல்ல இல்ல, ஹிமாலயாஸ் போறீங்க, ரோத்தாங் பாஸ் 15,000 அடி 14,000 அடி அங்கெல்லாம் போனீங்கன்னா ஏர் ப்ரெஷர் கம்மி ஆயிடும். ஏன்னா 14,000 அடிங்கிறது 5,000 மீட்டர். உங்களுக்கு 5,000 மீட்டருக்கு காத்து இருக்குல்ல, அதுக்கான வெயிட் இருக்கும்ல உங்களுக்கு. ஸோ ஆன் டாப் ஆஃப் மவுண்டன்ஸ் யூ வில் ஸ்டார்ட் ஹேவிங் லோ ப்ரெஷர். At the bottom of oceans you will start having high pressure. இது பாட்டம் ஆஃப் ஓஷன்னு சொல்றது வந்து உங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஆனால் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ஒரு டெய்லி எக்ஸாம்பிள். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பைப்பை திறந்தா ஷவர்லேருந்து சூப்பராக தண்ணி வரும். அந்த டாப் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு ஷவரை திறந்து விட்டிங்கன்னா என்னமோ அது வந்து அழுது வடியும். This is because of this phenomenon. ஹைட் ஜாஸ்தி ஆக ஆக, அதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கும் உங்களோட வாட்டர் காலம் ஹைட் ஜாஸ்தி ஆக ஆக
ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். அப்போ என்ன, கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து 50 அடிக்கு மேலே வாட்டர் டேங்க் இருக்கும், மேல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 15 அடிக்கு மேலே வாட்டர் டேங்க் இருக்கும். ஸோ the difference in pressure matters. This is how it works. Okay, இது ஒரு சின்ன இது ஒன்று நம்ம பண்ணுவோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் இது. உங்கள் புக்கிலலாம் எல்லா புக்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் the illustration is very faulty. இது வந்து this goes back to the example, water tank example I gave before. இந்த வாட்டர் டேங்க் எக்ஸாம்பிள் மாதிரியே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு 4 3 5 ஓட்டை போட்டுக்கிட்டு வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா மேலேருந்து வர்ற தண்ணி வந்து அப்படியே பக்கத்தில் விழும், கீழேருந்து போகிற தண்ணி உங்களுக்கு தூரம் தள்ளி விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாக பார்த்தீங்கன்னா, கிவன் யுவர் வாட்டர் பாட்டில்ஸ் வால்யூம், உங்கள் வாட்டர் பாட்டிலோட ஹைட் என்ன 1 அடி இருக்குமா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ரெஷர் டிஃபரன்ஷியல் வரவே வராது. ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரவே வராது, ரைட்? ஸோ ஃபார் இல்லஸ்ட்ரேஷன் திஸ் இஸ் குட், பட் ரியாலிட்டி இப்படி இருக்காது. அப்போ என்ன, அப்போ வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறீங்களா அப்படின்னீங்கன்னா இல்லை. இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வேறு வழி இருக்குது. என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு 5ஆவோ 10ஆவோ டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்டர் வந்து அங்கங்கே அந்த டிவைடருக்கு லைனில் வந்து ஒரு ஹோல் ஒன்று போட்டு வச்சிட்டிங்களா? இல்லை நீங்கள் ஹோல் கூட போட வேணாம், ஒவ்வொரு இதுக்கும் வந்து லைன் டிவைடர் மட்டும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு கீழே மட்டும் ஒரே ஒரு ஹோல் போட்டு என்ன பண்ணுங்க, இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லை, ஒவ்வொரு லைனுக்கு வாட்டர் வரும்போதும் எவ்வளவு டைம் ஆகுதுன்னு கணக்கு பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹைட் ஜாஸ்தி, காலம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது வாட்டர் ஸ்பீடாக வெளியில் வரும், சரியா? காலம் ஹைட்டு குறைய குறைய வாட்டர் ஸ்லோ ஆகிக்கிட்டே போகும். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் இன் ப்ரெஷர், ரைட்? உங்களுக்கு கீழே இறங்க இறங்க என்ன ஆகும், இந்த பாயிண்ட்டுக்கும் வாட்டர் லெவலுக்கும் நடுவில் இருக்கிற ஹைட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால உங்களுக்கு ப்ரெஷர் தன்னால் இறங்கும். ப்ரெஷர் இறங்க இறங்க வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்லோவாக இருக்கும். திஸ் இஸ் வாட் யூ வில் சி. திஸ் இஸ் சம்திங் தட் யூ கேன் அப்சர்வ் அண்ட் மெஷர். இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இது போதும். Let's just review. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம், ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், த்ரஸ்ட்னா என்ன பார்த்தோம், ப்ரெஷர், ஃபோர்ஸ் per area, right? And then we also saw relation between height of a fluid column and pressure. இன்னைக்கு இது போதும். நம்ம அடுத்த லெக்சரில் ப்ரெஷர் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். Thank you for listening. Have a great day. Bye.